வாழ்க வளமுடன். அன்பின் குரலாக இன்று ஒலிப்பது நவநீதன், கிருஷ்ணன், மாயக்கண்ணன். மனவளக்கலை அன்பர்களாய நாம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி நம் கதாநாயகன் கோகுலக்கண்ணனின் நவநீத திருட்டை நாம் நித்தமும் செய்கின்றோமே, அந்த காயகல்ப பயிற்சியுடன் ஒப்பிட்டு மகிழ்வோம் வாரீர். நவநீதன் என்றால் புதியவன் என்று ஒரு விளக்கம் உள்ளது. காயகல்ப பயிற்சி செய்து நித்தமும் நம்மை புதியவர்களாக புதுப்பித்து கொள்வதால் நாமும் நவநீதர்கள்தானே. நவநீதம் என்றால் வெண்ணெய் என்று ஒரு பொருள் உண்டு அல்லவா? மாயக்கண்ணன், சின்னக்கண்ணன் கோபியர்களின் இல்லங்களில் உள்ள வெண்ணெயைத்தான் திருடி உண்டான். ஆனால் நாமோ நம் உடலுக்குள்ளேயே காயகல்ப பயிற்சியின் நரம்பூக்கம் செய்வதன் மூலம் கருமைய பார்க்கடலில் விந்துநாத சக்தியினை கடைந்து வெண்ணெயென திரண்டு வரும் ஓஜஸ் சக்தியினை சிரமேற்றி உடல் முழுவதும் பரவச் செய்யும் மாய பயிற்சியினை நித்தமும் புரிகின்றோம் அல்லவா? நாமும் மாயக்கண்ணனின் வழி நடப்பவர்கள்தானே. கிருஷ்ணம் என்றால் இருட்டு. இருளாக ஒளி தோன்றுவதற்கு முன் இருந்த நிலையே கிருஷ்ணம். எங்கும் எல்லாமாகவும் எல்லையற்றதாகவும் எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கும் இயற்கையே இருளே சுத்தவெளி. ஆதியெனும் பரம்பொருள் சுத்தவெளிதானே. கருமை நிற கண்ணனை, கோகுல கிருஷ்ணனை, இயற்கையை, சுத்தவெளியை நவநீதத்துடன் நினைந்து மகிழும் எல்லா நாளும் இனிய நாளாகட்டும். ஆம், காயகல்ப பயிற்சி செய்யும் எல்லா நாளும் இனிய நாளாக ஆகட்டும். எல்லாம் வல்ல தெய்வமது இருளாக, கிருஷ்ணமாக, கருப்பாக, கண்ணனாக, கரியவனாக, தம்மை காட்டானாக எங்கும் நிறைந்து உள்ள தெய்வம் அது நீக்கமர நிறைந்து உள்ளது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவோம். கிருஷ்ணமாக விளங்கும் நவநீத கண்ணனை நினைந்து தொடர் காயகல்ப பயிற்சி செய்து வளமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.